அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு டின்னர் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மஷ்ரூம் கிரேவி. ஸோ இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். மஷ்ரூம், கேப்சிகம், அப்புறம் ஒரு கோகனட் பேஸ்ட் ஒன்று, வெங்காயம், தக்காளி, பட்டை, ஏலக்காய் தூள். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதினாவும் ஒரு 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம அதை விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது இங்கே நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலரில் வர வேணாம், கொஞ்சம் கலர் மாறின உடனேவே நம்ம கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசம் நம்மளுக்கு போகும். ஸோ நல்லா வணங்கினதுக்கப்புறமே நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம் இதில் அப்படின்னா, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், மல்லித்தூள். ஸோ இந்த 5 பொருள் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, 1½ ஸ்பூன் மிளகாத்தூள்னால் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அது அடி பிடிச்சிரும். ஸோ அந்த ரீசன்னால் நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வணக்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வணக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி நான் இங்கே 3 சின்ன ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ என்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் சென்னா மசாலா 1/2 டீஸ்பூன் நான் அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணேன். அதுவும் ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேணாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா மஷ்ரூம் கூட கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி மீடியம் டு லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ண விட்டுறணும். ஸோ மஷ்ரூம்லாம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரப்போ ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு, இது 4ம் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைஸ் இல்லை 2 ஸ்லைஸ் பட்டர் போட்டு நம்ம சிம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கசூரி மேத்தி மட்டும் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும். மறக்காமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.